கேமராமேனை காட்டுங்க, கேமராமேனை காட்டுங்க, கேமராமேனை காட்டுங்க. கேமராமேனை பத்தி சொல்லணும்னா பெரிய ஸ்டோரியே தெரியல. இவருதான் எங்க கேமராமேன். நீ கிளம்புரு. கேமராமேன் காட்டுங்க காட்டுங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல நீங்க 10 ரூபா சம்பளத்துக்கு வேலையை வந்தீங்க. அந்த 10 ரூபாய்க்கு நீங்க என்னென்ன வாங்கி சாப்பிட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்லுவீங்களா? நீங்க கொடுத்த 10 ரூபால பாதி வாங்கி வச்சுட்டு மீதி பாதி பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்க. சரி 2 முட்டை வாங்கி சாப்பிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேமராமேன் முதல் நாள் மாச சம்பளத்துல அந்த 10 ரூபாயில 2 முட்டை வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேன் டெவலப் ஆகிட்டாங்க. 10 ரூபா சம்பளத்துல இருந்து இப்ப 45 ரூபா சம்பளத்துக்கு வந்துட்டாங்க. இந்த 45 ரூபா சம்பளத்துல நீங்க இப்ப என்னெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க, எந்த மாதிரி செலவு பண்றீங்க, அதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. 45 ரூபா சம்பளத்துல என்ன பெருசா வாங்கி சாப்பிட முடியும்? அது வந்து போக போக விலைவாசி வந்து அதிகமா ஏறிக்கிட்டே போகுது. அப்பக்கும் இப்பக்கும் உங்களுக்கு நிறைய கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆயிருக்கும். இப்ப அப்பக்கும் சொல்லுமா, நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் பரோட்டா சாப்பிடுவேன் வாங்கி. ஒரு மாச சம்பளம் அவருக்கு 45 ரூபா. அந்த 45 ரூபாய் அவர் பரோட்டா வாங்கி சாப்பிடுறாரு. என்ன பரோட்டா வாங்கி சாப்பிடுறீங்களா? கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிடுறீங்களா? இல்லன்னா நார்மல் பரோட்டா? நார்மல் பரோட்டா தான் பிடிக்குமா? அந்த பரோட்டா கூட நீங்க என்னென்ன வச்சு சாப்பிடுறீங்களா? சிக்கன், பீஃப், மட்டன்? அவங்க என்ன கொடுக்குறாங்க? வெறும் குழம்பு தான் கொடுக்குறாங்க. ஐயோ, இந்த 45 ரூபாய் சம்பளம் அவர் இவ்வளவு கடின உழைப்பாட்டு 45 ரூபாய் சம்பளத்துக்கு வேலையை வந்திருக்காரு. அதுலயும் வெறும் குழம்பு தான் கொடுக்குறாங்க. சிக்கன், பீஃப், மட்டன் எதுவுமே கொடுக்கிற இது வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். வேற நீங்க தான் சம்பளத்தை அதிகமா கொடுறா. சரி, உங்களுக்காக நான் சம்பளத்தை அதிகப்படுத்துறேன். இந்த 45 ரூபாய் சம்பளத்துல இருந்து இந்த நாள்ல இருந்து 5 ரூபாய் சம்பளத்தை நான் அதிகப்படுத்த போறேன். 5 ரூபாய் சம்பளத்தை ஆக்கினா வரைக்கும் 50 ரூபாய் ஆட்டு. இனிமேல் நான் கேமராமேனுக்கு சம்பளத்தை கொடுக்க போறேன். இந்த சம்பளத்தினால நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, எந்த மாதிரி உங்க ஃபியூச்சரை டெவலப் பண்ண போறீங்க? நீங்க மட்டும் ஒரு வீடியோ எடுத்து 1000 ரூபாய் வாங்கிடுவோம், நான் மட்டும் கேமரா பிடிச்சி 50 ரூபாய் சம்பளம் வாங்கணுமா? அப்படா. ஹலோ மக்களே, எல்லாரும் என்கிட்ட தான் கேக்குதா, யூடியூப் சேனல் வச்சிருக்கியா? யூடியூப் சேனல்ன்றவங்களுக்கு எவ்வளவு பைசா வருது, ஏன்னா எவ்வளவு பைசா வருதுன்னு அவங்கள்ட்ட டீட்டெயிலா சொல்லிய மாட்டா. ஆரம்பத்துல நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. இப்ப போக போக எனக்கு யூடியூப் சேனல் டெவலப் ஆகி மில்லியன் வியூஸ் எல்லாம் வருது. இந்த வியூஸ்னால எனக்கு இந்த ஒரு மாச சம்பளமே புதுசா ஒரு யூடியூப் சேனல் தொடங்கிருக்கேன். என்னோட கேமராமேன் புதுசா வந்திருக்கேன். இவன் ஆரம்பத்துல 10 ரூபாய் சம்பளத்து வேலையை வந்தான், இனி 50 ரூபாய் சம்பளம் வாங்க போறான். பாருங்க, அவன் மைக் வச்சு என்ன அழகா விளையாடியா நீங்களே பாருங்க. விளையாடிட்டியா? உன்னோட வாயில புண்ணு இருக்குல்ல, அது எப்படி வந்து வலிக்குது? தொடாத. ஓ, வாய் தொட்டாலே வலிக்குதா? என்ன மச்சான், என்னாச்சு? கணேஷ் கூலிப் அந்த மாதிரி ஏதாவது வைத்தியா? கணேஷ் கூலிப்பு, கஞ்சா நான் குடிப்பியா? அப்ப என்னடா வாயில புண்ணு? டைமுக்கு சாப்பிடு. டைமுக்கு சாப்பிடாம இருந்தாலே வாயில புண்ணெல்லாம் வரும். தூக்கத்தை விரும்ப என்ன ஆவான்? தூங்கிடுவோம். தூக்கத்தை விரும்ப என்ன ஆவான்? தூங்கிடுவோம். தூக்கத்தை விரும்பினா பாரு, ஒரு ஏரோப்ளைன் மேல பறந்துட்டு இருக்குன்னா அவன் தூக்கத்தை விரும்பினா அந்த ஏரோப்ளைன் ஸ்ட்ரைட்டா கீழே விழுந்துடும். இப்ப என்ன சொல்லு? பைலட் தூங்கினா ஏரோப்ளைன் கீழே விழுந்துடும். பைலட் தூங்கினா ஏரோப்ளைன் கீழே விழுந்துருமா? இது என்ன கதையா இருக்கு? சரி, இப்ப பைலட் எல்லாம் தூங்கவே மாட்டாங்களா? ஓட்டும் போது தூங்க மாட்டாங்க. நேரம் ஓட்டும் போது ஏரோப்ளைன் இல்லடா, ஏரோப்ளைன். சரி, ஏரோப்ளைன் ஸ்பெல்லிங் சொல்லு. AEROPLANE. ஏய், கேமரா கிளாப் பண்ணல. சரி, வேண்டாம் வேண்டாம், கேமரா ஆட்டாதே. ஆக்சுவலி நீ ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல பாஸ் ஆகிட்ட. அதனால உன்னோட சம்பளத்தை, கேமராமேனோட சம்பளத்தை நான் 50 ரூபாயில இருந்து 51 ரூபாய் மாத்திட்டேன். இதனால உனக்கு என்னென்ன சாப்பிடலாம்? 1 ரூபாய் என்னடா சாப்பிட முடியும்? 1 ரூபாயில ஒரு முட்டாய் வந்து சாப்பிட முடியாதாடா? சரி, அதெல்லாம் 5 ரூபாய் இல்ல 3 ரூபாய். அப்ப எல்லாத்தையும் விலைவாசி ஏத்திட்டாங்களா? ஆமா, நீ என்ன உலகத்துல இருக்க? அதனாலதான் ஒரு கேமராமேனே நான் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். புரியுதா? என் கேமராமேன் ரொம்ப ஃபீல் பண்றான். ஏன்னா கடின உழைப்பாட்டு நல்ல கேமரா எடுத்துட்டு இருக்கான். நீ இப்ப 1 ரூபாய் முட்டையை தான் சாப்பிட்டுட்டு இருக்க. இனி எல்லாம் நம்ம 100 ரூபாய் பிரியாணியை சாப்பிட போறோம். ஓகே, டன். டன்னா? சந்தோஷமா? ஆனா என்னை சாப்பிட போறோம்னு தெரியலையே.